இத மருந்த மட்டும் நான் கண்டுபிடிச்சா சிறந்த ஆராய்ச்சியாளர் பட்டம் எனக்கு கிடைக்கும். இந்த எலி மேலதான் ஆராய்ச்சி பண்ண போறேன். என்னோட ஆராய்ச்சி மட்டும் வெட்டி பெறணும். இந்த மருந்து மட்டும் அவர் கண்டுபிடிச்சாருன்னா அவரை அடிச்சுட்டு இந்த மருந்து எடுத்து வெளிநாட்டுக்கு வித்தர வேண்டிதான். ஆராய்ச்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வா வா, என்ன இந்த எலி பச்சை கலர்ல இருக்குது? நான் இந்த எலி பெருசாகிற மருந்து தானே கண்டுபிடிச்சேன். இது வேற ஏதோ மாதிரி இருக்கு. என்னையவே கிடைச்சிருச்சு. டாக்டர் டாக்டர் என்னாச்சு உங்களுக்கு? அந்த எலிக்குள்ள இப்ப ரொம்ப கொடூரமான விஷம் இருக்கு. அது இந்த கடிச்சதோ என் உடம்பு என் கண்ட்ரோல்லயே இல்ல. அது தப்பிச்சு போகுது. விடாத அந்த எலிய. அந்த எலி இங்கிருந்து தப்பிக்க பாக்குது. அது தப்பிக்க கூடாது, கூடியாத. அந்த எலிய நான் பிடிக்கிறேன். எங்க போன எலியே? எங்க போனே நீ? இங்கதான் எங்கயோ மறைஞ்சிருக்க. ஒழுங்கா என்கிட்ட மாட்டிக்கு. நீ இந்த லேப்பை விட்டு தப்பிக்க கூடாது. தப்பிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். எங்க போச்சுன்னு தெரியல அந்த குட்டி எலி. இன்னைக்கு தண்ணி பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதோ? வயசாகிறனால கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஆனா ஐயோ விக்கல் எடுக்குதே. வீட்டுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. வழி விட மாட்டேன். டேய் டேய் டேய், எதுக்குடா இவ்வளவு வேகமா ஓடுற? ஒரு சொட்டு தண்ணி கூட இடம் வைக்க மாட்டீங்க வீட்டுக்குள்ள. ஓடு ஓடு, ஓடி போய் பைப்ல தண்ணி வரும், அதை போய் புடிச்சு குடி போ. சரி, நம்ம கொஞ்ச நேரம் போய் டிவி ஆன் பண்ணி நியூஸ் பார்ப்போம். லக்கியா, என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? தள்ளி உட்காரு, நியூஸ் கொஞ்ச நேரம் பார்ப்போம். பிரேக்கிங் நியூஸ். திடீரென நமது ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஜாம்பிகளாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஜாம்பியாக இருக்கும் மக்கள் அனைவரையும் போலீசார் சுட்டு கொன்று கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஜாம்பி வைரஸ் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவிக்கொண்டே இருக்கும். ஒருவர் ஜாம்பியாக மாறிவிட்டார் என்றால் அவர் இன்னொருவரை கடித்தாலோ அவர்கள் ரத்தம் உங்கள் மேல் பட்டாலோ நீங்களும் ஜாம்பியாக மாற வைத்துள்ளது. நமது ஊரில் உள்ள அனைவரும் திடீரென ஜாம்பியாக மாறுவதற்கான காரணம் நமது ஊரில் உள்ள குடிநீர் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. அதனால் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். குடிநீரை குடிக்க வேண்டாம். என்ன சொல்றாங்க? தண்ணியை குடிச்சா ஜாம்பி ஆயிருமா? ஆமா, இப்போ நம்ம சின்சன் தண்ணி குடிக்க போறேன்னு சொன்னா, ஹே சின்சன், அந்த தண்ணியை குடிக்காத. அவன் கீழே தான் போனான். அப்போ கண்டிப்பா கீழே வர அந்த பைப்ல வர தண்ணியை தான் குடிக்க போவான். அங்க இருக்காம பாருங்க. ஹே சின்சன், அந்த தண்ணியை குடிக்காத. உன்னதான்டா. என்னது இது? இன்னைக்கு தண்ணி ஒரு மாதிரி கலரா வருது. சின்சனே, அந்த தண்ணியை குடிக்காத. அது ரொம்ப மோசமான தண்ணிடா, குடிக்காதடா டேய். கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சின்சனே, அந்த தண்ணியை குடிக்கல தானே நீ? டேய் லவ்லி, எதுக்குடா இப்படி வந்து தள்ளி விடுறேன்ன? இப்போதான் நியூஸ்ல சொன்னாங்க, இந்த தண்ணியில ஏதோ ஒண்ணு கலந்துருக்கான். இந்த தண்ணி குடிக்கிறவங்க 24 மணி நேரத்துல ஜாம்பியா மாறிடுவாங்கன்னு சொன்னாங்க. டேய் சின்சனே, நீ தண்ணிலாம் குடிக்கல தானே? என்னடா இப்ப வந்து சொல்றீங்க? இப்போதான்டா அந்த தண்ணி நான் குடிச்சேன். என்னடா சொல்ற? குடிச்சிட்டியா? அப்ப நம்ம சின்சன் ஜாம்பியா மாறிடுவானா? நான் ஜாம்பியா மாறிடுவானா? என் பக்கத்துல வராதீங்க. நான் ஜாம்பியா மாறினா நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாம்பியா மாறிடுவீங்க. என் பக்கத்துல வராதீங்க. நான் தனியா இருக்கேன். நான் ஜாம்பியா மாறினா நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. அதனால என்கிட்ட வராதீங்க. நான் உங்களை கிடைச்சிட போறேன். உங்களை கிடைச்சா நீங்களும் ஜாம்பியா மாறிடுவீங்க. நான் இந்த ரூமுக்குள்ளேயே இருக்கேன். டேய் சின்சானே, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா, பயப்படாத. இல்ல, எனக்கும் தெரியும் ஜாம்பி வைரஸ் வந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு. என்ன இந்த ரூமுக்குள்ளேயே வச்சு அடைங்க. சொன்னா கேளுங்க, அடைங்க. ஏன்னா இப்படிலாம் பண்ற? சரி இரு. டேய் சின்சானே, நீ கவலைப்படாத. உன்னை கண்டிப்பா இதுல இருந்து சரி பண்றதுக்கு மருந்து ஏதாவது இருக்கும். அந்த மருந்தை கண்டுபிடிச்சு நான் உன்னை கண்டிப்பா சரி பண்ணுவேன். அது வரைக்கும் உள்ளே ஏறா. யாரா அதை ஃபோன் போடுறது? அட நம்ம மைக்கில். ஹலோ டேய் லவ்லி, ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். நீ தான் வந்து என்ன காப்பாற்றணும். நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என் வீட்டை சுற்றி ஒரே ஜாம்பிகளா இருக்கு. இதில் வீட்டை விட்ட வெளியும் வர முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஜாம்பிக்கு சுற்றி வடிச்சு வந்து காப்பாத்துறா. சரி சரி, பயப்படாம நீ ரூமுக்குள்ளே ஏற, நான் வரேன். மைக்கில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருப்பான் போல. ஹே சின்சன், நீ இங்கே சேஃபா இரு. என்ன பத்தி கவலைப்படாத. நீ போய் மைக்ல அங்கல காப்பாத்து. ஹே லக்கி, சின்சன் பக்கத்துலயே இருந்த அவனை பத்திரமா பாத்துக்க, சரியா? நியூஸ்ல வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மைக்கிளுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம். எந்த ஜாம்பி கண்ணிலையும் நம்ம மாட்டிக்க கூடாது. நம்ம மைக்கிள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. சரி, அப்படியே உள்ள போவோம். என்ன உள்ள போக முடியல? கேட்டுக்கு பதிலாக வேற ஏதோ போட்டு வச்சிருக்கான். அங்க போருங்க, உள்ள இருக்கிறதெல்லாம் ஜாம்பிஸா. இப்போ உள்ள போய் எப்படியாவது மைக்கில் காப்பாற்றணும். வேற வழி இல்லை. நம்ம வேகமா போய் அதை இடிச்சு உடச்சிட்டு உள்ள போக வேண்டியதான். உடஞ்சிரு. ஏஸ், உடையுது. இன்னொரு இடி அடிச்சோம்னா கண்டிப்பா உடஞ்சிரும். ஆனா உள்ள நிறைய ஜாம்பிஸ் இருக்குங்க. அதுங்கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஜாம்பிஸா இருக்கு. ஓ மை காட். இப்போ நம்ம காரை விட்டு இறங்கினா நம்ம கதை முடிஞ்சிருமே. ஆனால் காரை விட்டு இறங்கி நம்ம மைக்கில் உள்ள போய் காப்பாற்றி கூட்டி வரலைன்னா
இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இந்த ஜாம்பி கிட்ட மட்டும் கடி வாங்காமல் இப்படியே தப்பிச்சிடணும். சரி இறங்குவோம். என்னடா சுற்றி வளைச்சிருச்சுங்க, நம்மளை இதுங்க கடிச்சிச்சுன்னா நம்மளும் ஜாம்பியாக மாறிடுவோம். மைக்கில் காப்பாற்ற வந்து நானும் மாட்டிக்கிட்டேன். கீழே இருந்தால் தானே கடிக்க வரும், அதுங்களால மேலே ஏறி வர முடியாதுங்க, அதுங்களால நடந்து தான் வர முடியும். இப்போ பாருங்க கீழே நின்றுக்கிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம மைக்கில் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே பாருங்க மைக்கில். லவ்லி நான் இங்கே தான் இருக்கேன், காப்பாத்து. இப்போ அவன் இருக்க இடத்துக்கு போகணும். ஆனால் ஜாம்பியா இருக்கு, பின்னாடி தானே இருக்கு. நம்ம முன்னாடி இறங்கி போவோம். மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டான் போல, ஜாம்பிலாம் வரக்கூடாதுன்னு. நம்மளால அதில் போக முடியாது. இங்கே ஒரு ஜாம்பி இருக்கு, அது மண்டையிலே வர குத்து. இப்போ நம்ம மைக்கில் வீட்டுக்குள்ள போகணும். ஆனால் மெயின் டோர் க்ளோஸ்ல இருக்கு. பின்னாடி ஒரு டோர் இருக்கும், பேக் சைடு வழியே நம்ம உள்ள போகலாம். கண்டிப்பாக அது ஓப்பனில் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கு, இது வழியே உள்ள போகலாம். அட செட், இதுவும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டானா? இப்போ எப்படி நான் உள்ளே போவேன்? ஐயோ, அங்கே பாருங்க அந்த ஜாம்பிஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி. இங்கே ஒரு டோர் இருக்குது, ஏதாவது ஓப்பனில் இருக்கா? இதுவும் லாக்கில் தான் இருக்குது. இது எப்படியாவது உடச்சிட்டு உள்ளே போகணும். கண்ணாடி கிளாஸ் தானே, உடச்சிருவோம். ஐயோ ஜாம்பிஸ்லாம் பக்கத்தில் வந்துருச்சுங்க, உடச்சாகணும். கமான் ஓப்பனாக. எஸ், உடஞ்சிருச்சு. அப்பாடா, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு நம்ம. இனிமே பிரச்சனை என்ன? ஜாம்பிஸுங்களும் உள்ளே வருது. நம்ம எப்படி வந்தோமோ அதே ரூட்டில் அந்த ஜாம்பிஸுங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஓ மை காட், இப்போ நம்ம மைக்கில் காப்பாற்றிட்டு நம்ம சீக்கிரம் போயே ஆகணும். ஏன்னா ஜாம்பிஸ் உள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. மைக்கில் எந்த ரூமில் இருப்பான்? இதுதான் அவன் ரூமு. ஏன்னா இங்கேயும் ஜாம்பிஸ் இருக்கு. மைக்கிள் பெட்டு மேலே நின்றுக்கிட்டு இருக்கான். டே மைக்கிள், உன்னை காப்பாற்று, நானும் வந்துட்டேன். இரு, நானும் பெட்டு மேலே இருக்கிறேன். லவ்லி, நம்மளை சுற்றி ஒரே ஜாம்பிஸ் தான் இருக்கு. எப்படிங்கிறது நம்ம தப்பிக்க போறோம்? நீ சொன்ன மாதிரி நம்ம பெட்டை விட்டு கீழே இறங்கணும். அந்த ஜாம்பிஸ் கண்டிப்பாக நம்மளை கடிச்சிடும். அந்த ஜாம்பிஸ் கடிச்சிச்சிங்கன்னா நம்மளும் ஜாம்பியாக மாறிடுவோம். இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அதுவும் இருக்கு பாரு கண்ணாடி, அதை உடச்சிட்டு நம்ம இங்கிருந்து வெளியே குதிக்க போறோம். சரி கிளம்புவோமா? அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்காத, என் பின்னாடியே வா. இப்படி வா, கீழே வந்தாச்சு. நம்ம மைக்கில் எங்க? ஏதோ வராம பாருங்க. மைக்கிலே ஒன்றும் ஆகல. லவ்லி, அந்த ஜாம்பிஸ்க்கு இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா இந்த ஜாம்பிஸ் இன்னும் நம்மள விடலைன்னு நினைக்கிறேன். அந்த பாரு உன் பின்னாடி. எங்க? என்னடா ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு மேல இங்க இருந்து மாட்டிக்கொண்டாடே. சீக்கிரம் வாடா, கார்ல ஏறுறா. இங்க இருந்து கிளம்பிடலாம். சீக்கிரம் ஏறுறா, வந்துட போகுதுங்க. வந்துச்சுன்னா இந்த கார் இங்கே அடிச்சு நொறுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்மளால எஸ்கேப்பே ஆக முடியாது. நம்ம முன்னாடி எல்லா ஜாம்பிஸ் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதான். நம்ம ஊர்ல இருக்க அந்த தண்ணியை குடிச்சுதான் இவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறி இருப்பாங்க. இவங்க ஜாம்பியா மாறினதும் இல்லாம இவங்க கடிக்கிற அவங்களும் ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சின்சானும் ஜாம்பியா மாறிட்டானா என்ன பண்றது? அதுக்குள்ள அந்த மருந்தை கண்டுபிடிச்சு சின்சானை சரி பண்ணணும். சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இன்னும் யாரும் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய GTA கேம் பிளேஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். எவன்டா அவன் நம்மளை இடிச்சிட்டு இவ்வளவு வேகமா போறது? ஒருவேளை அந்த கார்ல போறது ஜாம்பிஸா இருக்குமோ? ஜாம்பிக்கெல்லாம் கார் ஓட்ட தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, வேற யாரும் ஓட்டிட்டு போறாங்க. அங்க பாருங்க பின்னாடி கன்னெல்லாம் இருக்குது அந்த கார்ல. லவ்லி, அந்த கார் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஜாம்பியை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை. அப்படிங்கிற அப்படின்னா இனிமே அது நம்ம காரா? இந்த கார் நமக்கு கண்டிப்பா வேணும். அந்த கார் எப்படியாவது அவனுங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்தாகணும். அவனுங்களும் ஜாம்பிக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த கார் எடுத்துட்டு ஜாம்பிஸ் எல்லாம் சுட்டுக்கிட்டு போறானுங்க பொருள் அந்த கார்ல. டேய் நிறுத்துக்கடா, நாங்களும் உங்க வண்டியில வரோம். அடப்பாவி, வேற ஒன்றும் இடிச்சுட்டு போயிட்டான் நம்மள. அவன் பாருங்க இன்னும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நிறுத்துறா, நானும் உங்க கார்ல வரேன். லிஃப்ட் கொடுங்கடா. லிஃப்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு லிஃப்ட் இல்லடா. இனிமே இது எங்க கார், கீழே இறங்குங்க. டேய் மைக்ல, பின்னாடி இருக்கவன நீ பாத்துக்க, முன்னாடி இருக்க பெருசை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான், கீழே தள்ளி விட்டாச்சு. பெருசே, அந்த கார் நீ எடுத்துக்க. இனிமே இது எங்க கார், ஜாம்பி கிட்ட மாட்டிக்காத பெருசே. இங்க எல்லாம் ஜாம்பிஸா இருக்கு. ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. மைக்ல, நீ யாரும் காட்டுற அந்த ஜாம்பிக்கு? நம்ம பிளான் என்னன்னா, முன்னாடி வர ஜாம்பிஸ் எல்லாம் காரை வச்சு விட்டு ஏத்தி நான் பாத்துக்கிறேன். பின்னாடி வர ஜாம்பிஸ் எல்லாம் கண்ணை வச்சு சுட்டு நீ பாத்துக்கு. நான் பாத்துக்கிறேன். உன் முன்னாடி பாரு நிறைய ஜாம்பிஸ் வருது. வரட்டும் வரட்டும், எல்லாத்தையும் இடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எதுக்காகவும் இந்த காரை மட்டும் நம்ம நிறுத்தக்கூடாது. ஓ மை காட், முன்னாடி பாருங்க அந்த ஜாம்பிஸ் காரெல்லாம் குறுக்க நிறுத்தி நம்மளை பிடிக்கலான்னு பாக்குதுங்க. இந்த ஜாம்பிஸ் இவ்வளவு மூலக்கார ஜாம்பிஸா இருக்குங்க. ஆனா எதுக்கும் நம்ம இந்த காரை மட்டும் நிறுத்தக்கூடாது. நிறுத்தணும், கண்டிப்பாக நம்ம கதை முடிஞ்சிடும். எப்படியோ ஊருக்குள்ளே இருந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் கவலை இல்லை. நம்ம நேராக வீட்டுக்குள்ளே போய் நம்ம வீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும், ஜாம்பிஸ் எதுவும் உள்ளே வராத மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம சின்சானை சரி பண்ணணும். அவன் ஜாம்பியாக மாறதுக்குள்ளே அந்த மருந்தை கண்டுபிடிச்சி சின்சானை நம்ம சரி பண்ணி ஆகணும். இல்லைன்னா அவன் ஜாம்பியாக மாறிட்டானா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சின்சான் ரொம்ப பசியில் இருப்பான். சரி, அந்த கண்ணாடி ஓப்பன் பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு. ஹே லக்கி, ஹே என்ன கண்ணாடி உடஞ்சிருக்கு? எங்க உள்ள இருந்த சின்சானை காணா? ஹே லக்கி, உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன். நம்ம சின்சானுக்கு திடீர்னு என்ன ஆச்சுனே தெரியல பாஸ். அவன் கையை மேலேயும் ஒரு கையை கீழே வச்சுக்கிட்டு அவன் மண்டையை வச்சு இந்த கண்ணாடியை உடைச்சு வெளியே வந்துட்டான். நான் ஏடா வெளியே வரேன்னு கேட்டதுக்கு என்ன கடிக்க வந்தான். அவன் இங்க இருந்து தப்பிக்கிறதுல போதும் ஆயிடுச்சு. அவன் இங்க இருந்து ஓடிட்டான் பாஸ். பாஸ், அங்க யாரோ வராங்க நம்ம வீட்டுக்குள்ள. யாரு வராங்க? ஓ நோ, அது ஜாம்பி தானே. ஜாம்பியே தான் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டீங்களாடா நீங்க. இவன் மட்டும் நம்மளை கடிச்சா நம்மளும் ஜாம்பியா மாறிடுவோம். சாவுடா, உங்களால நிறைய சின்சான் இப்போ ஜாம்பியா மாறிட்டான். இன்னும் எவ்வளோ அடிச்சாலும் மறுபடியும் எந்திரிக்கிறான். நீ அங்கிருந்து எந்திரிச்சுனா நான் சுட்டுருவேன். நகராத, இங்கே நின்று கேட்க மாட்டேன். சாவுடா. இந்த ஜாம்பிஸ் எல்லாம் கொன்னாதான் நம்ம உயிரோட இருக்கணும்னா இவனுங்க கொண்டுதான் ஆகணும். நம்ம இங்க ஒரு ஜாம்பி வருதுங்க. இன்னும் எல்லா ஜாம்பிஸும் நம்ம வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படியே ஜாம்பிஸ் உள்ள வந்துகிட்டு இருந்தா நம்ம வீடு ஃபுல்லா ஜாம்பிஸா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே இருக்க முடியாது.
நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் நம்மளும் ஜாம்பிஸா மாறிடுவோம். அங்க பாருங்க நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு எல்லாத்தையும் சுட்டு தள்ள வேண்டியதான். கன்ல வேற இன்னும் கொஞ்சம் தான் ஆமோ இருக்கு. இதை வச்சு இவனுங்க எல்லாத்தையும் எப்படி சுடுறது? லைனா வந்துகிட்டே இருக்கானுங்க. ஹே மைக்கேல், சீக்கிரம் வந்து கார்ல ஏறு. என் கையில இருக்க கன்ல இன்னும் ஒரு சில ஆமோ தான் இருக்கு. அதை வச்சு இவனுங்களை சமாளிக்க முடியாது. இவனுங்களை இந்த காரை வச்சு அடிச்சு தூக்குறேன். இரு இங்க நடந்து வரவனுங்களாம் நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இருக்கு. அவனுங்களே தான் இங்க எல்லாருமே அந்த தண்ணியை குடிச்சு ஜோம்பியா மாறிட்டானுங்க போல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருந்த நம்ம சின்சானும் ஜோம்பியா மாறிட்டான். ஜோம்பியா மாறி இப்ப அவன் எங்க போனானே தெரியல. சின்சான் எங்கடா இருக்க? நம்ம சின்சான் எங்க போயிருந்தாலும் சரி அவனை கண்டுபிடிச்சு மறுபடியும் நார்மலா அவனை மாற்றி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஜாம்பிஸ் எல்லாம் நம்ம சமாளிக்கிறதுக்கு நமக்கு நிறைய பெரிய பெரிய கன்னெல்லாம் தேவைப்படுது. அதனால கன்னு கடைக்கு போய் நம்ம கன்னு ஃபர்ஸ்ட் நிறைய எடுத்துட்டு வந்துருவோம். அப்போதான் இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்போதான் நம்ம சின்சானியை கண்டுபிடிச்சா அவனை மறுபடியும் பழைய மாதிரி மாற்ற முடியும். இங்க பாருங்க, இங்க ஒரு ஜாம்பி வச்சுக்கோ. இந்த மாதிரி நிறைய ஜாம்பிஸ் நம்மளை சுத்தி வளைச்சிருச்சுன்னா இந்த சின்ன கண்ணை வச்சு அவங்களை சமாளிக்க முடியாது. இது இருக்கு பாருங்க கன் ஷாப். உள்ள போய் நமக்கு தேவையான கண்ணை எடுத்துட்டு வருவோம். என்னடா உள்ள யாரையுமே காணோம். கடைக்குள்ள இருந்தவனும் ஜாம்பியா மாறிட்டானா? அந்த கடைக்காரர் இருந்திருந்தா கூட நம்ம ஒரு கன்னு தான் வாங்கிட்டு போயிருக்க முடியும். இப்போ நமக்கு முன்னாடி பாருங்க ஏகப்பட்ட கன்னு இருக்கு. ஸ்னைப்பர், AK-47, ஷார்ட் கன்னு சொல்லிட்டு எல்லா கன்னும் இருக்கு. இருக்கிற எல்லா கன்னையும் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். மைக்கேல், உனக்கு இதுல என்ன கன்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லா கன்னையும் எடு. இது கூட ஆனா நமக்கு பத்தாது இந்த ஜாம்பிஸ்ங்களை அடிக்க. ஆல்ரைட், நமக்கு தேவையான கன்னு எல்லாமே எடுத்தாச்சு. AK-47, ஷார்ட் கன், ஸ்னைப்பர் எல்லா கன்னுமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வர சொல்றோம் அந்த ஜாம்பியை. நானா அந்த ஜாம்பியான்னு பாக்குறேன். அதோ அங்க ஒரு ஜாம்பி நடந்து வருது பாருங்க. இதை வச்சுக்கோ. எங்க அப்பா, நம்ம நினைச்சதோட இந்த ஷார்ட் கன் பயங்கரமா இருக்குங்க பவர். ஆனால் ஷார்ட் கன் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் சுட முடியும். இங்கேருந்து சுட முடியுமா பார்ப்போம். எஸ், இங்கேருந்து சுட்டாலும் அந்த ஜாம்பிங்லாம் அடிப்படுது. சரி ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம சின்சானை கண்டுபிடிக்க போகலாம். ஹே மைக்கேல், சீக்கிரம் வந்து கார்ல ஏறு. டேய் லவ்லி, இப்படி இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அந்த ஜாம்பிஸ்ங்களை நம்ம சுத்திட்டே இருக்கிறது? அந்த ஜாம்பிஸ்ங்க வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். அங்க நம்மளால சுத்திட்டே இருக்க முடியாது. அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும். நீ சொல்றது சரிதான். இந்த கன்னை வச்சு அந்த ஜாம்பிஸ்ங்களை ரொம்ப நேரத்துக்கு நம்மளால ஷூட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க பக்கத்துல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடம் இருக்கா? எதுக்கு கேக்குற? இங்க பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. சரி நான் சொல்றேன் போ. கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு தேவையான பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி அங்க போவோம். ஆனா இங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்மள இங்க இருந்து போக விடாது போல. இங்க பாருங்க எவ்வளவு ஜாம்பிஸ் குறுக்க வந்து நிக்குதுங்க. ஒன்றும் நம்ம கார் இன்னொரு கார் மேலே ஏற்றிட்டேன். பட் பரவாயில்ல, கீழே இறக்கியாச்சு. முன்னாடி பாருங்க எவ்வளோ ஜாம்பிஸ் சுற்றி வளைக்குதுங்க. இந்த ஜாம்பிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கார் அடிச்சு உடைக்குதுங்க. நம்ம கண்ணாடிலாம் உடைச்சிருச்சு. உள்ள நம்ம கையை பிடிச்சதும் கிடைச்சா போதும். இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான், இடிச்சு தட்டு போ. நம்ம வச்சிருக்க கார் இன்னும் ரொம்ப நேரத்துக்கு தாங்காது போல. ஏன்னா இப்பயே பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. முன்னாடி பாருங்க ஓடும். இல்ல நல்ல வேலை எங்கேயும் இடிக்காம வேற ரூட்டுக்குள்ள உள்ள பூந்துட்டேன். ஆனால் இது என்ன இடம்னே தெரியல. அங்க பாருங்க, அங்க ஒரு கண்டெய்னர் லாரி நிக்குது. செட், நம்ம கார் நல்லா மாட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் இந்த கார்ல நம்மளால போக முடியாது. அந்த ஜாம்பிங்க வேற வந்துகிட்டு இருக்கு. ஆமா, நம்ம நிக்கிற இடம் நம்மள சுத்தி பாருங்களே, கம்பி வேலி அது இதுன்னு இருக்கு. கண்டிப்பா நமக்கு தேவையான பொருள் இங்க இருக்கும். அது இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கும்னு நம்புறேன். அதனால இந்த கண்டெய்னர் எடுத்து இங்க இருந்து கிளம்புவோம். அந்த ஜாம்பிஸ் நிறைய வந்துருச்சு. இந்த லாரிக்கு சைடுல பாருங்களே, கம்பி வேலி, கம்பி இப்படி நிறைய பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பா இந்த லாரிக்குள்ளேயும் இருக்கும். இப்ப சேஃபா இந்த லாரி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அப்பதான் நம்ம வீட்டை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் போட முடியும். ஆனா இந்த ஜாம்பிங்க விடாதுங்க போலயே. இவ்வளவு பெரிய லாரியவே நகர விடாம டயர் கடியில போய் படுத்துக்கிறானுங்க இந்த ஜாம்பிய தலைனுங்களாம். ஓகே, எப்படியும் அவனுங்களை சமாளிச்சு வெளியே வந்தாச்சு. ஆனாலும் இந்த ஜாம்பிங் ரோட்ல சுத்திக்கிட்டே தான் இருக்கும் போல. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இடிச்சு தட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம. லவ்லி, உன் முன்னாடி பார் பெரிய பிரச்சனை. என்னது? ஆஹா, ஜாம்பிஸ் பாருங்க. ஜாம்பிஸ் மட்டும் இருந்தா கூட இடிச்சுட்டு போயிருக்கலாம். நிறைய காரை குறுக்க போட்டுருச்சுங்க ஜாம்பிஸ். அதனால இந்த காரை தாண்டி எப்படி போறதுன்னு தெரியலையே. காரையும் இடிச்சுட்டு போவோம். இந்த சின்ன கேப் ஒன்று இருக்கு, இதுக்குள்ள உள்ள கொண்டு போயிடலாம். அப்பாடா, எப்படியும் அந்த காரெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அந்த ஜாம்பிங்களையும் தாண்டி வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம ஜாம்பிஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை சுத்தி கம்பி வேலி போட்டு சேவ் பண்ணோம். ஹே மைக்கேல், இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க பொருள்லாம் வச்சு நம்ம வீட்டை சேவ் பண்ணு. நான் அது வரைக்கும் இந்த ஜாம்பிஸ் நம்ம வீட்டுக்கு வராம பாத்துக்கிறேன். ஹே, என்ன கேங் சேர்ந்து வரீங்களா எல்லாரும்? வாங்கடா, நீங்க எத்தனை பேர் வேணும் கேங் சேர்ந்து வாங்க. நான் சோலவா நின்று சமாளிப்பேன்டாத. என்ன பின்னாடி சத்தம்? இங்க போறீங்க. பின்னாடி ஒருத்தர் சைலண்டா வந்து நம்ம முதுகுல குத்துறான்னு பாக்குறான். எத்தனை பேரா குத்துவீங்க பின்னாடி? நான் சுக்க அடிக்கலான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நம்மள அழிக்கிறதுக்கு எப்படி எழுந்திருச்சு வரானுங்கன்னு. வாங்கடா வாங்கடா, உங்களை அடிக்கிறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் இந்த கேங்க சமாளிச்சேன். மறுபடியும் இன்னொரு கேங் வேற வரானுங்களே. மைக்ல வேலையை முடிச்சிட்டியா? இனி இந்த ஜாம்பிஸ் தொல்லை நமக்கு இல்ல. ஏன்னா நம்ம வீட்டை சுத்தி கம்பி வேலி போட்டாச்சு. இதை தாண்டி யாராலையும் உள்ள வர முடியாது. என்ன ஜாம்பிஸ், இதை உடச்சிட்டு உள்ள வரலான்னு பாத்தீங்களா? நல்லா ஸ்ட்ராங்கா தான் போட்டிருக்கேன். போங்கடா அந்த பக்கம். இது மேலே ஏறி வந்தாலும் வருவானுங்க. அதனாலதான் மேலே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா குத்துற கம்பி போட்டிருக்கோம். அதனால அவனுங்களால ஏறி வர முடியாது. நம்மள அழிக்கிறதுக்கு வெறுகொண்டு சுத்துவானுங்க போல வெளியே நிறைய பேர். சரி விடு, நிறைய பேர் அப்படிதான் இருக்கானுங்க. சரி, நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ள எதுவும் உள்ள பூந்து வந்துட போறானுங்க. அப்புறம் உள்ள வந்து நம்மள அடிச்சாலும் அடிப்பானுங்க. நம்மள அடிக்கிறதுக்கு வேற ஏதாவது ரூட் வழியா சுத்திட்டு வரலான்னு பார்ப்பானுங்க நாசுக்கா. அதனால எல்லா இடமும் சேஃபா இருக்கான்னு பார்க்கணும். வேற ஏதாவது ரூட்ல வரானுங்களான்னு பார்க்கும். இங்கே போறீங்களே, இந்த இடத்துல கண்ணாடி இருந்துச்சு. இதை உடச்சிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் கம்பி வெளி போட்டான். நம்மள ப்ரொடெக்ட் பண்றது ஒரே ஒரு ஆளு தான் இந்த இடத்துல, மைக்கேல். அவன் மட்டும் இதெல்லாம் பண்ணல. இந்நேரத்துக்கு ஜாம்பிஸ் உள்ள வந்து நம்மள அடிச்சிருப்பானுங்க. மேல எல்லாம் சேஃபா இருக்கு. அதே மாதிரி கீழேயும் போய் செக் பண்ணி பார்ப்போம். வேற ஏதாவது சின்ன ரூட் கிடைச்சா கூட உள்ள பூந்து வந்துருவானுங்க. ஓகே, இங்க ஏதோ வச்சிருக்கான், என்னன்னு தெரியல அதெல்லாம். சரி, இந்த பக்கம் இங்கே தானே நம்ம சின்சான் இருந்தான்.
ஆனால் இந்த இடத்துல இப்போ கன்று வச்சிருக்கான், அதுவும் AK-47 UMPங்க. இதுவும் நல்ல கன்று தான். KGF படத்தில் ராக்கி பாய் கையில் வச்சுட்டு சுடுவார்ல, சூப்பராக இருக்கும் அந்த gun. சரி வெளியே போய் பார்ப்போம். இங்கே போறீங்களே ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் கம்பி வேலி போட்டான். எந்த பக்கமும் யாராலையும் வர முடியாது. இது என்னது மாத்திரை மருந்துங்க. இப்போ திடீர்னு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த மாத்திரை மருந்து எடுத்து போட்டுக்கலாம் போல. இங்கே மாஸ்க்லாம் வச்சுருக்கான். ஓகே, அந்த பக்கம் என்ன இருக்குது? இங்கே வெப்பன்ஸ்லாம் இருக்குது. நம்ம கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கன்று அப்புறம் ஆமோ இதெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க வெல்ட் வச்சுக்கிட்டு இருக்கான். மைக்கில் ரொம்ப நன்றிடா, நீ மட்டும் வீட்டை சுற்றி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலைன்னா அதே ஜாம்பிஸ் உள்ளே வந்து நம்ம கதையை முடிச்சிருப்பாங்க. எங்கே நம்ம லக்கி அதோ உட்காந்துருக்கு பாருங்க. நம்ம சின்ன காணமேன்னு சொல்லிட்டு கவலையில் உட்காந்துருக்கும் போல. அதெல்லாம் இல்ல பாஸ், மாத்திரை மருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே, சாப்பிட்றதுக்கு ஒண்ணு கூட கொண்டு வரல, ரொம்ப பசிக்குது. ஆமாடா, இந்த வீட்டுக்குள்ள சாப்பிட்றதுக்கு எந்த பொருளுமே இல்லை. சாப்பிடாம இன்னும் எத்தனை நாள் நம்ம இந்த இடத்துல சர்வே ஆக முடியும்? நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கும் வயிற்றுக்குள்ள கடமுடான்னு சவுண்டு கேட்குது, எனக்கும் பசிக்குது தான். ஆனால் வெளியே அந்த ஜாம்பிஸ் இருக்கு. சரி, என்னோட சீக்ரெட் வெஹிக்கிள் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டோட மொட்டை மாடிக்கு போகணும். மொட்டை மாடிக்கு கம்பி வெளியே போட்டிருக்காண்டா. எப்படியோ எகிரி குதிச்சு உள்ள வந்தாச்சு. நம்ம அதுவும் நிற்கிது பாருங்க நம்ம சீக்ரெட் வெஹிக்கிள். இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்க இந்த ஒரு வண்டி தான் நம்ம கிட்ட இப்போ இருக்கு. அதுவும் பாருங்க ஒரு சின்ன கேப் கூட இல்லாம இருக்கிற தகரம் இருக்கிற பொருள்லாம் வச்சு கவர் பண்ணியாச்சு. ஏண்டா இந்த ஓட்ட வண்டிக்கடா இவ்வளவு பில்டப் கொடுத்தேன். வெளியே போன அந்த ஜாம்பிஸ் அசால்ட் ஆயிடுச்சு, நொறுக்கி இருந்தா அதெல்லாம். மைக்கில் இதை சாதாரணமா நினைக்கிறேன் இல்ல, நீ வேணா பார். ஜாம்பிங்களால இதை ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்க மட்டும்தான் வெளியே எப்படி உள்ள பயங்கரமா இருக்கும். சீக்கிரம் வந்து ஏறு. இந்த ஓட்ட தகரட்டப்பாவை நம்பி வர சொல்றியாடா? அந்த ஜாம்பிஸ் கிட்ட மட்டும் மாட்டணும், அவ்வளவுதான். நம்ம ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஆடே வீணா போனவனே, உனக்கு ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாத நான் இப்படி ஓடிடுறேன். பயப்படாம வாடா. ஓட்ட தகரட்டப்பான்னு சொல்லிட்டு இதை கலாய்ச்சில. இப்ப பாரு, முன்னாடி இருக்க எல்லா ஜாம்பிஸையும் அடிச்சு தட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது எப்படி இருக்கு? முன்னாடி கூர்மையா ஒண்ணு வச்சிருக்கிறதே அதுக்குதான். ஜாம்பிஸ மட்டும் இல்ல, காரு வண்டி லாரி ட்ரெயினே வந்தாலும் இடிச்சு தட்டு போய்கிட்டே இருக்கலாம். இங்க பாரு, காரை லைனா நிறுத்தி வச்சிருக்கானுங்க, எல்லாத்தையும் இடிச்சு தட்டு போவோம். இது எப்படி இருக்கு? பின்னாடி ஜாம்பிஸ் வந்தா அப்படியே இடிக்கலாம், சைட்ல வந்தாலும் இடிக்கலாம், நேரா இருந்தா காரை இடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஓட்ட காருன்னு சொன்னீங்க, இது என்னென்ன வேலை பண்ணுது பத்தியா? ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழுந்திருக்காது. ஆமா, இந்த தகரட்டப்பால ஸ்கிராட்ச் விழுறதுக்கு என்ன இருக்கு? ஸ்கிராட்ச் தான் மொத்தமாவே இருக்கு. பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஆனா ஜாம்பிஸும் நிறைய இருக்கானுங்களே. நல்ல வேலை நம்மள கடிக்கல. டேய் ஜாம்பி, சே மைக்ல பின்னாடி ஜாம்பிடா. இங்க இருக்கான், இவனை சுட்டுதல்லு. டேய் ஒரு கன்னை எடுத்து தான் அடியேண்டா, கையில பிடிச்சி அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு என்ன நல்லவனுங்களா விட்டுட்டு போறதுக்கு? அவனுங்களாம் ஜாம்பிடா, சொன்னா கேட்க மாட்டான். சரி ஓகே, நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்க பொருள்லாம் எடுத்துட்டு வரலாம். ஆனால் இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, க்ளோஸ் பண்ணிட்டானுங்க போல. சரி இது கண்ணாடி தானே, கண்ணாடியை சுட்டு உடச்சிட வேண்டியதான். கமான், எஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள வந்தாச்சு. உள்ள நிறைய பொருள் இருக்குங்க. இங்கே பாருங்க, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, பன் இருக்கு, சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்கு. எல்லாத்தையும் அல்ல, அவ்வளோதான் எடுத்தாச்சு. கடையை காலி. ஆனால் ஜாம்பிஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் உங்க தொல்லை தாங்க முடியலடா. ரைட், இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து நம்ம வண்டியில் வச்சாச்சு. ஓட்ட வண்டின்னு சொன்னான்ல, இதில் லக்கேஜும் வைக்க முடியும், நம்மளும் ஏறி போக முடியும், ஜாம்பிஸையும் சமாளிக்க முடியும். நம்ம மைக்கில் அங்கே தூரத்தில் நிற்கிறான். இப்போ அவன் இருக்க இடத்துக்கு போய் அவனையும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு போவோம். ஏன்னா எங்க சுற்றி ஜாம்பிஸ் தான் இருக்கானுங்க. பின்னாடி நிற்கிறானுங்க, இடிச்சு தட்டு போக வேண்டியதான். எப்படி எலுமிச்சம்பழம் விட்டு ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கணும். என்ன புஷ்ஷுன்னு ஏதோ சவுண்டு கேட்குது. தூரக்கா மைக்கில். டே மைக்கில் சீக்கிரம் வந்து ஏறுறா, இல்லை அந்த ஜாம்பிக்கு பலியாடி ஆயிடுவேன். ஓகே மைக்கில் ஏறிட்டான், அங்கேருந்து கிளம்புவோம். என்ன பின்னாடி ஏதோ நெருப்பு வர மாதிரி இருக்கு. வாட் த ஹெல் இஸ் தட்? ஓ முன்ன புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுல, அது எங்கேருந்தும் கேட்கல, நம்ம டயர் பஞ்சர் ஆனது தான் போல. ஐயோ இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடிச்சு அடியில் இன்ஜினில் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு போலியே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிடும் இது. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் அள்ளிட்டு வந்த பொருள்லாம் இதுக்குள்ளே இருக்கு. டே மைக்கில் உள்ள இருக்க பொருள்லாம் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடா, இல்லைன்னா எல்லாம் கறிக்கிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாம்பிஸ் எல்லாம் சமாளிக்கிறேன். சீக்கிரம் எடுத்து வை. ஏங்கப்பா இங்க ஒரு அக்கா போயிருங்க. அக்கா ஜாம்பி அக்கா, இதெல்லாம் உனக்கே நியாயமா? பின்னாடி வர நமக்கு 360 வியூ கொடுத்துருந்தானுங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும். அவ்வளோதான், மைக்கில் சாப்பாடுலாம் எடுத்து உள்ளே வச்சிட்டான் போல. இங்கே ஒரு ஜாம்பி இருக்கான், அவன் மண்டையிலே போடு. அவ்வளோதான், இதை தாண்டி எப்போ நான் உள்ளே போவேன்? வெளியே வந்துட்டோம். இவன் எப்படி உள்ளே போனான்? முன்னாடியே போயிட்டான் போல. ஐயோ ஜாம்பிக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ எப்படி நான் உள்ளே போகிறது? நான் மட்டும் வெளியே மாட்டிக்கிட்டேன், அவன் வேறு கேட்டை சாத்திட்டான். அந்த பக்கம் ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க, அங்கே கரண்ட் ஷாக் அடிக்காது, அது மேலே ஏறி போயிட வேண்டியதான். இங்கே பாருங்க, நம்ம வண்டி இன்னும் நெருப்பு பிடிச்சி எரிச்சிக்கிட்டு இருக்கு. வெடிக்க போகுதா என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஏறிடுறா. அப்பாடா, எப்படியோ காம்பவுண்டு மேலே ஏறியாச்சு. இங்கேருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். உள்ளே வந்தாச்சு. டே மைக்கில் எப்படி உள்ளே வந்தேன் பார்த்தியா? நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்குது, அந்த ஜாம்பிஸ் அடிக்கிறதுக்கு வெப்பனும் நம்மகிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம சமாளிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம சின்ன நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அவனை சீக்கிரம் சரி பண்ணணும். நம்ம இங்கே என்ன சத்தம்? டே மைக்கில் உன் பக்கத்தில். ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ்ரி. இங்கே பாரு, அவன் ரத்தம். அவன் மட்டும் கொஞ்சம் உன் பக்கத்தில் வந்துட்டான். கடிச்சிருந்தானா நீயும் ஜாம்பியா மாதிரி இருப்படே. அப்புறம் ஒன்னையும் நான் சுட்டு தள்ளி இருப்பேன். ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்களே, சாப்பாடுலாம் எங்கே இருக்குது? வேணுங்கிறத எடுத்து சாப்பிடுங்க. எல்லா கண்ணையும் ரீலோட் பண்ணி வைப்போம். அப்போ தான் இந்த ஜாம்பிஸுங்களை நம்மளால் சமாளிக்க முடியும். அதை பாருங்க, 2 பேரும் செம்ம பசியில் இருப்பாங்க போல். லக்கி ஒரு பீஸை கூட விடாமல் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மைக்கிலும் ரொம்ப பசியில் இருந்திருப்பான் போல. எனக்கு பசிக்கல, நம்ம சின்சானை காப்பாற்றினாதான்
எனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே. என்ன இந்த பக்கம் சத்தம்? ஏய், இவன் எப்படி உள்ள வந்தான்? டேய் மொட்டை இந்த மொட்டை ஜாம்பி எப்படி உள்ள வந்தான்? இங்க பாருங்க, ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி வந்துட்டு இருக்கானுங்க. டேய் போட வெளியே. நம்ம வீட்டை சுத்தி இவ்வளவு பெரிய கம்பி வேலி போட்டோம், எப்படியோ இவன் உள்ள வந்துட்டான். டேய் மொட்டை ஜாம்பி எப்படி வந்தேனாவது சொல்றா. இங்க பாருங்க, எல்லாரும் எப்படியோ உடச்சிட்டு உள்ள வரலான்னு தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த கம்பி வேலியை நம்பிலாம் நம்மளால ரொம்ப நேரத்துக்கு உள்ள நிம்மதியா இருக்க முடியாது போல. அவனுங்க எப்படி வரானுங்கன்னே தெரியல. இந்த கம்பி வேலி மேல ஏறி வரானுங்கல்ல, இந்த கம்பி வேலி ஏதாவது பண்ணும். ஐடியா கிடைச்சிருச்சு. இனிமே நீங்க எப்படி வரீங்கன்னு பாக்குறேன்டா. இருங்கடா வரேன். உள்ள அதோ இருக்கு பட்டன். ஓகே, பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா ஒயரு. எதுக்குள்ள இப்படி ஒயரை போட்டு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இந்த ஒயர் எங்கே போகுதுன்னு தானே கேட்குறீங்க. இந்த ஒயர் நேராக அப்படியே போய் நம்ம வெளியே ஒரு கம்பி வேலி போட்டிருந்தோம்ல, அந்த கம்பி வேலி மேலே கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இனிமேல் அது மேலே டச் பண்ணானுங்க, ஏன்னா அங்கே கம்பி வேலியும் இரும்பா, அது சாக்கடிக்கும். சாக்கடிச்சு பறந்து போய் விழுந்துருவானுங்க. எஸ், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. அங்கே பாருங்க, இந்த கவை பறந்து போய் விழுவுது. இனிமே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கம்பி வேலி பக்கத்தில் நம்ம போனோம், நமக்கும் சாக்கடிச்சிடும். ஏய், இங்கே ஒரு ஜாம்பி. டேய், பக்கத்துல ஜாம்பி நிக்குதுடா. அத கூட பார்க்காம எதையோ குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ பசியில இருக்கேடா நீ. என்ன பக்கத்துல சின்சான் வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கு. அடே, நம்ம சின்சான் அங்க ஓடுறான். டேய் சின்சானே, இங்க பாருடா. பாஸ். ஏய், எதுக்கு இப்படி கத்துற? பாஸ், வெளிய நம்ம சின்சான் இப்ப ஓடுனா. மஞ்சள் கலர் சட்டை, ப்ளூ கலர் டிராயர், போண்டா வை மாதிரி இருக்கும். அவனே தான், எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ற? இரு, நான் போய் பார்க்கறேன். ஆமா, அங்க போறது நம்ம சின்சான் தான். டேய் சின்சானே, உன் லவ்லி நான் இங்க இருக்கேன், இங்க போறா. அவன் இப்ப ஜாம்பியா இருக்கான். டேய், கம்பி வேலி பக்கத்துல வராத. என்னாலயும் பக்கத்துல வர முடியாது. வந்தனா எனக்கும் சாக்கடிச்சிடும். சொன்னா கேள், இந்த பக்கம் வராத. வரணும்னு நினைச்சுனா உனக்கு சாக்கடிக்கும். அங்கேயே இரு, நானே உன்னை வந்து எப்படியாவது காப்பாத்த பாக்குறேன். வராதடா. என்ன சின்சான் எந்த ஒரு அசைவுமே இல்லாம கீழே படுத்து கிடக்குறான். டேய் சின்சானே ஏதாவது பேசுறா. ஏந்திரிச்சு நடக்கவாது செய்டா. பாஸ், நம்ம சின்சானுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல. நம்ம சின்சானுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பேச்சு மூச்சு ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம கிடக்குறான். வெளியே போலான்னு பார்த்தா ஜாம்பிஸா இருக்கு. எப்படியாவது காப்பாத்துங்க பாஸ் நம்ம சின்சானை. கண்டிப்பா காப்பாத்துவேன். நம்ம சின்சானுக்கு எதுவும் ஆகாது. சின்சான், டே மைக்கேல், ஏதாவது உதவி பண்றா. என் சின்சானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க மயக்கம் போட்டு கீழே கிடக்குறான். அந்த சின்ன பையனுக்கு கரண்ட் சாக்கு அடிச்சனால மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனை வெளியே போய் கூட்டிட்டு வந்தா அவனை கண்டிப்பா காப்பாற்ற முடியும். ஆனா வெளியே நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. வெளியே யாரும் போக முடியாது. வெளியே போனா நம்மளும் ஜாம்பியா மாறிடுவோம். நான் போறேன். நான் வெளியே போய் என் சின்சானை காப்பாற்றி கூட்டிட்டு வரேன். என் சின்சானுக்காக என் உயிரையே நான் கொடுப்பேன். ஹே லக்கி, மைக்கேல், நீங்க 2 பேரும் உள்ளே இருங்க. உள்ள இருந்து நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டேன்னா உள்ள இருந்து ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. நீங்க 2 பேரும் எந்த காரணத்துக்காகவும் இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த ஜாம்பிஸ் என்னை சுற்றி வளைச்சாலும் சரி, அந்த ஜாம்பிஸ் என்னை கடிச்சாலும் சரி, நானே ஜாம்பியா மாறினாலும் சரி, நீங்க 2 பேரும் வெளியே வரக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன். காம்பவுண்ட் மேலே ஏறியாச்சு. இங்கே பாருங்க, இங்கேயே ஒரு ஜாம்பி வந்துகிட்டு இருக்கு. நம்ம கன் ரீலோட் பண்ணது நல்லதா போச்சு. நம்ம கன்னில் இப்போ ஃபுல்லாக இருக்க ஆமோ. இதை வச்சு இவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ள வேண்டியதான். இந்த சைடில் மறைஞ்சிக்குவோம். இங்கிருந்தே சொல்லுவோம். ஒருத்தர் கதையாக முடிக்கிறோம். மைக்கிலும் உள்ளேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவன் உள்ளேருந்தே பாருங்களேன் ஒருத்தராக சுட்டுக்கிட்டு இருக்கான். ரிஸ்க் எடுத்து நான் வெளியே வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கு சின்சானை காப்பாற்றாமல் நம்ம இங்கேருந்து போகக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, இங்கே இருக்க எல்லா ஜாம்பிஸையும் சுட்டு தள்ளுவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சுட்டாச்சு. ஹே சின்சான், ஏந்துடுறா. சரி, சின்சானை தூக்குவோம். ஜாம்பிஸ் பக்கத்தில் வர மாதிரி சவுண்டு கேட்குது. வேறு வழி இல்லை, சின்சானை தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். ஜாம்பிஸ் நம்ம பக்கத்தில் வந்துகிட்டு இருக்குங்க. சவுண்டு எனக்கு நல்லாவே கேட்குது. அவன் பின்னாடியே ஒரு ஜாம்பி வந்துட்டு இருக்கு. நம்மளை கடிச்சா நம்மளை ஜாம்பியை மாறிடுவோம். அதுக்குள்ளே எப்படியே சின்சானை உள்ளே கொண்டு போகணும். சரி, இங்கேருந்து தூக்கி போடுறேன். ஹே மைக்கேல், நான் சின்சானை உள்ளே தூக்கி போடுறேன். பிடிச்சிக்கங்க. சின்சானை உள்ளே தூக்கி போட்டாச்சு. இப்போ இந்த ஜாம்பிஸை சமாளித்து எப்படியாவது நம்ம உள்ளே போகணும். இந்த கரண்ட் கம்பி மேலே பட்டோம், நமக்கு சாக்கடிச்சிடும். இந்த ஜாம்பிஸை எவ்வளோதான் சுட்டாலும் அது மறுபடியும் ஏந்திரிச்சு நம்மளை அடிக்க தான் வருது. இங்கேருந்து ஓடிட வேண்டியதான். ஐயோ, வலிக்கு விட்டுருச்சு. நேரத்துக்கு கரண்ட் சாக்கடிச்சிருக்கும் நமக்கு. நல்ல வேலை, எப்படி செவரை ஜம்ப் பண்ணி குடிச்சாச்சு. ஆனால் ஜாம்பிஸ் நம்ம பக்கத்தில் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நம்ம காலை பிடிச்சி கிடைச்சிட போது ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். நல்ல வேலை, எப்படியோ ஜம்ப் பண்ணி உள்ளே வந்தாச்சு. சின்சான் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு கரண்ட் சாக்கு அடிச்சனால இந்த நிலைமைக்கு பேர்ப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு சிபிஆர் பண்ணா எந்திரிக்க வாய்த்துருச்சு. சின்சானுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சின்சான் ஏந்திரி, உன்னால முடியுண்டா, ஏந்திரா. விட்டுட்டு போயிடாதா என்ன. சின்சானே, பொண்ணை விட்டானா யாரு கூட விளையாடுவேன். உடம்புக்குள்ள கலந்திருக்க அந்த மோசமான ஜாம்பி வைரஸை நம்ம சரி பண்ணாதான் அவனை உயிரோட திரும்பி கொண்டு வர முடியும். அதுக்கு மருந்து வேணும். ஜாம்பி வைரஸ் மருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்ம ஊர்ல ஒரு லேப் இருக்கு. அந்த சீக்ரெட் லேப்ல நிறைய சயின்டிஸ்ட் அதுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க போனா இதுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். அங்க போய் பார். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டு கட்ட போகுது. இருட்டு கட்டுறதுக்குள்ள நீ அந்த மருந்து இங்க கொண்டு வரணும். அப்பதான் இந்த சின்ன பையனை நம்மளால காப்பாற்ற முடியும். நைட் ஆயிருச்சுன்னா ஜாம்பிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன பையனை நம்மளால காப்பாற்ற முடியாது. அங்க பார், சூரியன் மறைய போகுது. சீக்கிரம் கேப். கண்டிப்பா அந்த மருந்தை நான் கொண்டு வருவேன். என் சின்சானை காப்பாற்றுவேன். கண்டிப்பா என் சின்சானை காப்பாற்றுவேன். அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் நிறைய சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஜாம்பி வைரஸால் அட்டாக் ஆகிருக்காங்க.
அவங்களையும் நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஆனால் இப்போ அவங்கள நான் அடிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா என்னையை கடிச்சு ஜாம்பி ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க யாரையும் என்னால் சரி பண்ண முடியாது. நம்மளை அடிக்க வர ஜாம்பிஸை நம்ம அடிச்சு தான் ஆகணும். என்னை மன்னிச்சுக்குங்க, உங்களை கொல்லணுங்கிறது என் ஆசை இல்லை. ஆனால் என்னை கொண்டுட்டிங்கன்னா உங்கள் யாரையும் என்னால் காப்பாற்ற முடியாது. இதுக்கு மேலே இவங்களெல்லாம் சுட வேணாம். சரி, நம்ம கிளம்புவோம். நம்ம கிளம்பி போய் அந்த மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரோம். நம்ம சின்சானையும் காப்பாற்றுறோம், இந்த ஜாம்பி வைரஸால் மாட்டியிருக்க இந்த ஊரையும் நம்ம காப்பாற்றுறோம். நான் சின்சானை மிச்சவங்களெல்லாம் காப்பாற்றுவோனா மாட்டேனா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். நான் காப்பாற்றுவேன்னு நினச்சிங்கன்னா எஸ் பாசிபிள் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் காப்பாற்ற மாட்டேன்னு நினச்சிங்கன்னா நாட் பாசிபிள் ப்ரோ அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் உயிரை கொடுத்தாவது சின்சானி இந்த ஊர் மக்களையும் காப்பாற்றுவேன். நம்ம அந்த லேபுக்கிட்ட வந்துட்டோம். என்ன லேபுக்கு முன்னாடி இத்தனை கார் நிற்கிது? எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க போலியே. ஆனால் இங்கே வெறும் கார் மட்டும் நிற்கல, ரொம்ப பாலடைஞ்ச இடம் மாதிரில இருக்குது. இங்கே பாருங்க, ஆர்மி ட்ரக் இருக்குது, டேங்கர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் குறுக்க மரமும் உடஞ்சி கிடக்கு. சரி, உள்ளே போவோம். இந்த பில்டிங்கோட எட்ஜுக்கு போனால் தான் அங்கே தான் லேப் இருக்கும், சீக்ரெட் லேபு. அங்கே போகலான்னு பார்த்தா இது என்னது குறுக்க என்னென்னமோ போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த பாறையெல்லாம் முன்னே இங்கே இருக்காதே, என்ன ஆச்சு? இங்கே ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்குங்க. இங்கே பாருங்க, ஹெலிகாப்டர்லாம் இருக்குது, ஆனால் அதுவும் வெடிச்சு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த லேபுக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இங்கே பக்கத்தில் போலீஸ் காரு, ஆர்மி டேங்கரு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. கீழே ஒரு ரத்த வெள்ளமா இருக்கு, பில்டிங் எல்லாமே உடஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனால் இங்கே யாருமே உயிரோடு இல்லை. எல்லாரும் எங்கே போனாங்க? வெறும் வண்டி மட்டும்தான் நிற்கிது. எல்லாருமே இறந்துட்டாங்களா? என்ன ஆச்சு? இங்கே யாராவது இருக்காங்களா? யாராவது பக்கத்தில் இருப்பாங்கன்னு பார்த்தேன், யாரும் காணோம். என்ன சத்தம்? தம்பி போயிடாத, இல்ல ஒருத்தன் இருக்கேன். அங்கே யாரோ இருக்காங்க, அவங்க உயிரோட இருக்காங்க. அவங்கள போய் பார்ப்போம். சார், உங்களுக்கு எதுவும் ஆகலையில? அடிபட்டு கீழே கிடக்குறாரு. என்னாச்சு உங்களுக்கு? இந்த லேப் ஏன் இந்த நிலைமையில இருக்கு? என்ன நடந்துச்சு? நாங்க ஒரு விஷயம் கண்டுபிடிக்க நினைச்சோம், ஆனா அது தப்பா போய் இப்படி ஜாம்பி வைரஸா மாறிடுச்சு. அதுக்கான மாத்து மருந்து தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஜாம்பிஸ்ங்கெல்லாம் உள்ள லேபுக்குள்ள வந்து எல்லாத்தையும் ஆயிடுச்சு. எல்லா சயின்டிஸ்டையும் ஜாம்பியா மாத்திருச்சு. அந்த மருந்து உள்ளதா இருக்கு. சார், என்னாச்சு உங்களுக்கு? சார் பேசுங்க. போய் சேர்ந்துட்டாரு போல. ஆனால் இந்த ஜாம்பி வைரஸோட மருந்து உள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த லேபுக்குள்ளே தான் கண்டிப்பாக அந்த மருந்து இருக்கணும். அந்த மருந்து மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஊர் மக்களையும் காப்பாற்றிடலாம், நம்ம சின்சானையும் காப்பாற்றிடலாம். இந்த இடம் இப்படி இருக்கு. ஓ, உள்ளே பாருங்க, ஜாம்பிஸ் இருக்கானுங்க. இவனுங்களை சுடுவோம். ஒன்றும் ஆகல, வச்சுக்கோ. நம்ம கன்னில் கொஞ்சம் ஆமோ கம்மியாக தான் இருக்குது. எப்படி உள்ளே இருக்க எல்லா ஜாம்பிஸையும் சமாளிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். உள்ளே நிறைய ஜாம்பிஸ் இருப்பானுங்களோ? அங்கே போருங்க, அங்கே 2 பேர் நிற்கிறானுங்க. கண்டிப்பாக உள்ளே நிறைய பேர் நிற்பானுங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்கெல்லாம் எப்படி நான் சுட்டு உள்ளே போய் அந்த மருந்து எடுத்துகிட்டு வெளியே வர போகிறேன்னு தெரியல. சரி போவோம். இந்த லேபுக்குள்ளே தான் மருந்து இருக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் எங்கே? இந்த இடம் மட்டும் என்ன ரெட் கலரில் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். இது என்ன பெட்டி? பக்கத்தில் ஒரு பேக்கும் இருக்குது. இந்த பெட்டிக்குள்ளே ஏதாவது இருக்குமோ? இருங்க, திறந்து பார்ப்போம். ஓப்பன். உள்ளே ஏதோ இருக்குது. இதுதாங்க அந்த மருந்து. ஓகே, நம்ம பேக்கில் எடுத்து வச்சாச்சு. இந்த பெட்டிலாம் நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது, அதனால் இந்த பேக்கில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே இருக்க மருந்தை வச்சு நம்ம சின்சானி நம்ம ஊர் மக்களையும் நம்ம காப்பாற்றுறோம். நம்மக்கிட்ட இருக்க மருந்தை ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் கலப்போம். ஏன்னா இந்த தண்ணியில் இருந்து தானே ஜாம்பி வைரஸ் உருவாச்சு. இந்த தண்ணி பாருங்களே, மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு. அப்படின்னா இதுலேருந்து அந்த பாய்சன், அந்த விஷம் அதெல்லாம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மருந்து கலந்தனால இதுலேருந்து விஷமும் போயிருக்கும். இப்போ இது ஒரு மருந்தாக மாறி இருக்கும். ஏன்னா இதில் தான் நம்ம நல்ல மருந்து கலந்துருக்கோம்ல, அதனால இதை குடிச்சாவே எல்லாரும் நார்மலாக மாறிடுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம சின்ன காப்பாற்றணும் பார்த்தா இதில் ஏறி போகலாம் பார்த்தா இடிச்சு கீழே விழுந்துட்டுனே. சரி ஓகே, இது மேலே ஜம்ப் பண்ணி மேலே ஏறி போவோம். எனக்கு கிடைச்ச எல்லா மருந்துமே அந்த தண்ணிக்குள்ளே கலக்கல. என்கிட்ட கொஞ்சம் மருந்து இருக்குது. எதுக்கு தானே கேட்குறீங்க? பார்க்கத்தானே போகிறீங்க. சரி ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஹே மைக்கேல், நான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லவ்லி, என்ன சொல்கிறேன்? நீ சாதிச்சுக்க நண்பா. நம்ம சின்சானை காப்பாத்து. கொஞ்சம் மருந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அது நம்ம சின்சானுக்கு தான். சின்சான் வாயில போடுவோம். சின்சானுக்கு அந்த மருந்தை கொடுத்தாச்சு. ஆனா இன்னும் அவன் ஏந்திரிக்கவே இல்லையே. சின்சான், சின்சான் ஏந்திரா. ஓ, லவ்லி பேசுறேன் பார். சின்சான் கேக்குதா? யாரோ 10 பேர் அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது. டேய் மண்டையா, என்னடா இங்க நிக்கிறீங்க? நான் இப்போ ரோட்ல படுத்திருக்கேன். இவன் யாரு? என்ன பறந்து போய் விழுவுறான்? இது என்ன கம்பி வேலி? இது மேல டச் பண்ணதுதான் அவன் பறந்து போய் விழுவுறான். ஒருவேளை இதில் கரண்ட் சாக்கு எதுவும் கொடுத்துருப்பானுங்களோ? ஐயோ, கரண்ட் சாக்கு தான் கொடுத்துருவானுங்க போல. நான் பக்கத்தில் போனால் எனக்கு சாக்கு அடிச்சிடும். ஏ மண்டியா, சின்சான் நீ ஏந்திரிச்சிட்ட, நீ சரியாயிட்ட. உன் மேலே இருந்த அந்த ஜாம்பி வைரஸும் போயிருச்சு. ஜாம்பி வைரஸா? எனக்கா? என்ன சொல்கிறான்? ஒன்றும் புரியல. நம்ம சின்சான் பழைய மாதிரி மாறிட்டான். ஆனால் நம்ம ஊர் மக்கள்லாம் மறுபடியும் பழைய மாதிரி மாறினாங்களா இல்லையா? அந்த ஜாம்பி வைரஸ் போயிருச்சா இல்லையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சரி, நம்ம போய் நியூஸை பார்ப்போம். ஏன்னா நம்ம தான் அந்த நல்ல மருந்து அந்த தண்ணியில் கலந்துட்டோம்ல, அந்த தண்ணியை குடிக்கிறவங்களாம் சரியாயிருவாங்க. ஏன்னா அது ஒரு தீர்த்தம் மாதிரி. இப்போ
பிரேக்கிங் நியூஸ். நமது ஊருக்குள் எந்த தண்ணியினால் ஜாம்பி வைரஸ் உருவானதோ அதே தண்ணியினால் இப்ப ஜாம்பி வைரஸ் அழிந்து கொண்டிருக்கிறது. ஜாம்பியாக மாறி இருக்கும் நபர்கள் மீது அந்த தண்ணியை தீர்த்தம் மாறி தெளித்தாவே போதும், அவர்கள் மீண்டும் மனிதர்கள் மாறி விடுகிறார். இனி மக்கள் யாரும் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என ஜாம்பி வைரஸ் அழிந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ், நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே சரியாகிட்டு இருக்காங்க. நம்ம சின்சானு சரியாயிட்டான். எப்படியும் நம்ம ஊரையும் காப்பாற்றியாச்சு, நம்ம சின்சானையும் காப்பாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த கம்பி வேலி எதுவும் நமக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் உடச்சி போட்டுற வேண்டியதான். ஒரு வழியாக இந்த ஜாம்பி வைரஸுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுதந்திரமாக வெளியே போகலாம், ஜாம்பிஸுக்கு பயந்துட்டு இருக்க தேவையில்லை. இந்த கரண்ட் சாக்கு இருக்கிறதையும் மறந்துட்டுனே, தூக்கி அடிச்சிருச்சு நம்மளை. ஓகே கைஸ், ஃபைனலி ஜாம்பி வைரஸ் அழிச்சாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஆட் கமெண்ட்ல போடுங்க, பிடிக்கலனா கிரீன் கலர் ஆட் கமெண்ட்ல போடுங்க. அண்டு இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் கேட்டனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஜாம்பி வைரஸ் வீடியோன்னு சொல்லிட்டு கேட்டீங்க, அதனால நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எனக்காக லைக் கொடுக்கணும் இந்த வீடியோ. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய GTA5 கேம் பிளேஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், ஜாம்பி வைரஸ் GTA5 வீடியோன்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.